சாதி மதம்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, கருத்து சுதந்திரம்ங்கிற கருத்து சுதந்திரத்தில் கை வைக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு எதிராக கருத்து சொல்லிட்டாங்கன்னாக்கா சட்டத்தை துணைக்கு வைத்து கொண்டு தனக்கு எதிராக கருத்து சொல்கிறவர்களை தங்களுடைய மனம் புண்படுகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்து மதத்தை பற்றி எதாவது சொல்லிட்டாக்கா இந்து மதத்தினர் போய் வழக்கு போடுறது. அப்புறம் இஸ்லாமிய மதத்தினரை பற்றி எதாவது அந்த மதத்தை பற்றி நம்ம விமர்சித்தோன்னு வச்சுங்களேன், அதில் மூட நம்பிக்கைகள் இருக்குது. எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதை நம்ம ஏதாவது வெளிப்படையாக பேசும்போது என்ன பண்ணுறாங்க, வழக்கு போட்டு அந்த பேசுபவர்களை கருத்து சுதந்திரமாக பேசுபவர்களை முடக்கிறது. அதாவது நிறைய தடைகளை ஏற்படுத்துறது, சிரமப்படுத்துறது, அச்சுறுத்துவது, இப்படி நிறைய சட்டத்தை துணைக்கு வைத்து கொண்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இதெல்லாம் மூட நம்பிக்கையை பற்றி எல்லாத்துக்குமே ஒரு கருத்து இருக்குது. யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் துணிஞ்சு பேசுகிறவங்க ஒரு சிலர் தான். ஆனால் ஒரு பெரும்பாலான ஒரு ஆதரவு கிடைக்காம போயிடுது. இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, சாதி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு பெரும்பாலான மக்களிடமிருந்து ஆதரவு கிடைக்காம போயிடுது. ஏன்னா சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு இந்த மதம், சாதி, மூட நம்பிக்கைகள் என்ன பண்ணுதுனாக்கா, சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு தனக்கு எதிராக கருத்து கூறுபவர்களை அச்சுறுத்துகிறது. சட்டத்தின் மூலமாக அச்சுறுத்துவது. வழக்கு தொடருவேன், வழக்கு போட்டு இல்லைன்னா உள்ளே போடுவாங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, எங்களுடைய மனம் புண்படுகிறது அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனம் புண்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இவர்கள் இந்த சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு சுதந்திரமாக பேசுபவர்களை அச்சுறுத்துகிறார்கள். அதனால் சுதந்திரமாக பேசுகிறது எல்லாத்துக்கும் விருப்பம்தான். சுதந்திரமாக தனக்கு தெரிந்த கருத்துக்களை, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தனக்கு தெரிந்த கருத்துக்களை இந்த வெளிப்படையாக சொல்கிறதுல எல்லாருக்குமே விருப்பம்தான். அதில் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள், ஒரு கருத்தை சொன்னதுக்காகவே அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போகணும், ஒரு வழக்கறிஞர் வைக்கணும், அவருக்கு 10,000 15,000 20,000 ஃபீஸ் கொடுக்கணும். ஒரு கருத்தை சொன்னதுக்காகவே, தனக்கு தெரிந்த ஒரு கருத்தை சொன்னதுக்காகவே அவர் அவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து நிறைய பிரச்சனை வரும். ஒழுங்காக இருங்க, எல்லாம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம். அப்போ அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்தி இந்த மத மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, சாதி மூட நம்பிக்கைகள், இது தனக்கான சுதந்திரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த கருத்து நல்ல சுதந்திரமாக கருத்துக்களை, தனக்கு தெரிந்த கருத்துக்களை சுதந்திரமாக இந்த பேசுகிறவர்களை என்ன பண்ணுது, இந்த மதம், சாதி, மதம்லாம் என்ன பண்ணுது, சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக எங்கள் மனம் புண்படுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாயும் அடைக்கிறது. எல்லாரையும் அப்படி பேசுகிறவர்களை ரொம்ப சிரமப்படுத்துறது, அச்சுறுத்துகிறது. சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு அச்சுறுத்துகிறது. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை துணையாக வைத்துக்கொண்டு அச்சுறுத்துகிற வேலையை செய்து. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல் போகிறாங்க. பேசாமல் பாதுகாப்பாக பேசுகிற ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். எதை பேசினால் இங்கு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நம்ம தினசரி வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் ஓட்ட முடியும், அதை மட்டுமே பேசிட்டு போவோம். எதுக்கு தேவையில்லாத பேச்சு, அதெல்லாம் அப்புறம் பேசிட்டு நம்ம பேசிட்டு போயிடுவோம். கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும், கோர்ட்டில் அவங்க கேஸ் போடுவாங்க. எங்கள் மத சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு, எங்கள் மனசை புண்படுற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போவார். உடனே நமக்கு சம்மன் வரும். அப்புறம் நாமளும் நோட்டீஸ் விட்றாங்க. அப்புறம் நாமளும் நீதிமன்றத்துக்கு போகணும், வழக்கறிஞரை வைக்கணும். ஒரு கருத்து சொன்னதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பாக பேசுகிற நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எதையும் சொல்லாமல் ஒரு பாதுகாப்பாக பேசுவது எப்படி, பாதுகாப்பான கருத்துக்களை மட்டும், பாதுகாப்பாக தெரிகிற கருத்துக்களை மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க. இது இந்த மத மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது. மத மூட நம்பிக்கைகள் சுதந்திரமாக தன்னை முன்னேற செய்வதற்கு இப்படி ஒரு பாதுகாப்பை அது என்ன பண்ணுது, சட்டத்தின் துணையாக ஏற்படுத்தி கொள்கிறது. இதுதான் ரொம்ப பரிதாபம். இப்போ மூட நம்பிக்கைகள் அசுர வேகத்தில் அது முன்னேறும் தைரியமாக. மற்றவர்களெல்லாம், அதாவது இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் என தெரிந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாமல் கோழைகளாக வாய் மூடி இருக்க வேண்டிய நிலைமை போச்சு. இது குற்றங்கள் அதிகரிக்கவும், நோய்கள் அதிகரிக்கவும் தான் இது காரணமாக இருக்கும். இதன் விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும்.